அன்பார்ந்தவர்களே, குழந்தை இயேசு பிறந்து விட்டார். புனிதர் வள்ளலாரின் கையிலே இந்த குழந்தையை அன்னை மரியா தந்து விட்டார். அந்த குழந்தையை அதன் பெருமையெல்லாம் எண்ணி எண்ணி பேரானந்தத்திலே மூழ்கி புகழ்ந்து பாடுகின்ற புனிதர் வள்ளலாரை நாம் பார்க்கின்றோம். அவர் எப்படியெல்லாம் புகழ்கின்றார்? அவரை புகழ்வதற்கு வழி என்ன? மிகச் சிறப்பாக அவற்றையெல்லாம் உணர்த்துகிற வகையிலே அவருடைய புகழ்ச்சி அமைகிறதை நாம் பார்க்கிறோம். வான்தோய் நயங்கள் பயந்தோய் நீ, மண்தோய் துயர் நீத்து அழித்தோய் நீ, தேன்தோய் இன்பத்து அமைந்தோய் நீ, சேன்மேல் புகழப்படுவோய் நீ, நான்தோய் உணர்வின் உயர்ந்தோய் நீ, நான் என்று ஆக அவதரித்தே, ஊன்தோய் உடல் கொண்டனவன்பின் உணர்விட்டனுக்கு பணியாயோ என்கிறார். அதன் பொருள் என்ன? வானூரிலே பொருந்தியுள்ள இன்பங்களையெல்லாம் படைத்து தந்தவனும் நீயே, மண்ணுலகில் பொருந்தியுள்ள துயரங்களையெல்லாம் போக்கி காத்தவனும் நீயே, தேனில் தோய்ந்தது போன்ற பேரின்பத்தோடு இயல்பாய் அமைந்திருப்பவனும் நீயே, வானுலகில் எப்பொழுதும் புகழப்படுவனும் நீயே, நான் கொள்ளக்கூடுமான உணர்வுகளுக்கெல்லாம் அப்பால் உயர்ந்து நிற்பவனும் நீயே, என்னை போல் மனிதனாக வேண்டுமென்று அவதரித்து ஊனால் ஆகிய உடலை எடுத்துக்கொண்டு இவ்வுலகில் தோன்றிய உன் அன்பு பற்றிய உணர்வை எனக்கு தந்து நான் செய்ய வேண்டியவற்றை எனக்கு கட்டளையிட்டுள்ள மாட்டாயோ? சுருக்கமாக சொல்வதென்றால், வானக இன்பத்தை படைத்தவன் நீ, மண்ணகத் துன்பத்தை போக்குபவன் நீ, பேரின்பமே இயல்பாக உடையவன் நீ, வானில் புகழ் பெற்றவன் நீ, என் உணர்வுகளை கடந்தவன் நீ, என்னை போல் உடல் போன்று குழந்தையானவன் நீ, உன் அன்பை எனக்கு உணர்த்துவாயாக, நான் செய்ய வேண்டியவற்றை எனக்கு கட்டளையிடுவாயாக என்று புனிதர் வள்ளலார் பாடி புகழ்கிறார். வான்றோய் நயங்கள் பயந்தோய் நீ, மண்டோய் துயர் நீ தளித்தோய் நீ, தேன்றோய் இன்பத் தமிந்தாய் நீ, சேன்மேற் புகழப்படுவோய் நீ, நான்தோய் உணர்வின் உயர்ந்தோய் நீ, நானென்றாக அவதரித்தே, யூன்றோய் உடல் கொண்டனவன்பின் உணர்விட்டனுக்கு பணியாயோ என்று புனிதர் வள்ளலார் பாடுகிறார். மண்ணகத்துக்கும் விண்ணகத்திற்கும் பேரருள் பெறுகின்றவனாக கடவுள் விளங்குகின்றார் என்பதை உணர்த்தி, எவ்வளவு புகழுக்குரியவர் என்பதையும் உணர்த்தி, தான் பெற வேண்டிய நன்மை என்ன என்பதையும் புனித வள்ளலார் இங்கு பாடுகிறார். இவ்வாறு நாமும் குழந்தை இயேசுவை புகழ்ந்து போற்றி கொண்டாட முடிந்தால் அது எவ்வளவோ நன்றாக இருக்கும். செய்வோம். வாழ்க.